வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. நீலகிரி வனவிலங்கு சரணாலயத்தில் 10க்கும் மேற்பட்ட புலிகள் இறப்புக்கு காரணம் என்ன? வைகோ கேள்விக்கு அமைச்சர் பதில். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூடுதல் பொறுப்பாக அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. நாடாளுமன்றத்தில் மேலும் 3 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரிப்பு. தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். அதி கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கு நேரில் சென்று ஆய்வு செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கனமழையால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்திற்கு கூடுதலாக அமைச்சர்கள் மற்றும் இந்திய ஆட்சிப்பணி அலுவலர்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நியமிக்கப்பட்டு அவர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து மீட்பு பணிகளை மேற்கொள்ளுதல், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்குதல், மக்களுக்கு வேண்டிய மருத்துவ உதவிகளை வழங்குதல் போன்ற பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த 19ஆம் தேதியன்று பிரதமர் மோடியை சந்தித்து பேரிடர் நிவாரண நிதியில் இருந்து 2000 கோடி ரூபாயை அவசர நிவாரண நிதியாக வாழ்வாதார உதவிக்காகவும் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் தற்காலிக சீரமைப்பு பணிகளுக்காகவும் வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை மனு அளித்தார். அதன் தொடர்ச்சியாக அதி கனமழையால் மிக கடுமையாக பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி மாவட்டங்களுக்கு நேரில் சென்று அங்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மரவன்மடம் பகுதியில் பாதிக்கப்பட்ட மக்களை முதலமைச்சர் சந்தித்து வெள்ள சேத விவரங்களையும் அவர்களது கோரிக்கைகளையும் கேட்டறிந்து அவர்களிடம் மனுக்களை பெற்றுக்கொண்டார். அப்போது பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவருக்கும் உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். நீலகிரி வனவிலங்கு சரணாலயத்தில் 10க்கும் மேற்பட்ட புலிகள் இறப்புக்கு காரணம் என்ன என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் கேள்விக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே பதில் அளித்துள்ளார். இதுகுறித்து மதிமுக தலைமை அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழ்நாட்டின் நீலகிரி வனவிலங்கு சரணாலயத்தில் அண்மையில் 10க்கும் மேற்பட்ட புலிகள் இறந்தது உண்மையா? அப்படியானால் குட்டிகள், பெரிய புலிகளின் உடற்கூறு பரிசோதனைக்கு பின்னர் இறப்புக்கான காரணங்களை விசாரிக்க ஏதேனும் குழு அமைக்கப்பட்டுள்ளதா? இந்த புலிகளின் இறப்புக்கான காரணங்களை விசாரிக்கும் போது தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையத்தின் நெறிமுறைகள் பின்பற்றப்பட்டதா? அதிக எண்ணிக்கையிலான புலிகள் திடீரென இறப்பதற்கான காரணங்கள் என்ன? இயற்கைக்கு மாறான மரணங்களை தடுப்பதற்கும் இந்த பகுதியில் உள்ள வனவிலங்குகளை பாதுகாப்பதற்கும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன? உள்ளிட்ட வைகோவின் கேள்விகளுக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணையமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே பதில் அளித்துள்ளார். அதன்படி மாநில அறிக்கையின்படி நீலகிரி மாவட்டத்தில் 16/8/2023 முதல் 19/9/2023 வரை 10 புலிகள் இறந்துள்ளதாக விளக்கம் அளித்துள்ளார். மேலும் நீலகிரியில் புலிகள் இறந்ததற்கான காரணங்களை கண்டறிய தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணையம் ஒரு குழுவை அமைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். புலிகளின் நடமாட்டம் மற்றும் அவை வாழும் நில பயன்பாட்டு மாற்றங்களை கருத்தில் கொண்டும் எதிர்காலத்தில் மோதலை தடுக்கவும் செயல் திட்டங்கள் உருவாக்கப்படும் என அமைச்சர் தெரிவித்தார். புலிகள் பாதுகாக்கப்படும் வனப்பகுதியில் கேமரா பொருத்தப்பட்டு கண்காணிப்பு அமைத்து விரிவான பாதுகாப்புக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக, மனிதர்கள் வாழும் பகுதியில் புலிகள் நடமாட்டம் குறித்து அண்மையில் ஆய்வு செய்ய பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். புலிகளின் நடமாட்டம் எப்போது நிகழ்கிறது, மக்களால் ஏற்படும் அச்சுறுத்தல் ஆகியவற்றின் அடிப்படையில் நிலைமை ஆழமாக பகுப்பாய்வு செய்யப்படும் எனவும், இதற்கான விரிவான திட்டத்தை உருவாக்க உள்ளூர் அல்லது பஞ்சாயத்து அளவில் சம்பந்தப்பட்டவர்களுடன் கலந்தாலோசித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார்.
மேலும் புலிகள் மனித மோதலை குறைக்க வனத்துறையின் வழிகாட்டுதலுடன் விழிப்புணர்வு படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டு பொதுமக்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுத்தப்படும் எனவும் வைகோவின் கேள்விக்கு சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை இணை அமைச்சர் அஸ்வினி குமார் சௌபே பதிலளித்தார். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்ட நிலையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. கடந்த 2006 முதல் 2011ஆம் ஆண்டு வரையிலான திமுக ஆட்சியில் வருமானத்துக்கு அதிகமாக 1.75 கோடி சேர்த்ததாக அமைச்சர் பொன்முடி மீது வழக்கு தொடரப்பட்டிருந்தது. அமைச்சர் பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி மீது விழுப்புரம் மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். விழுப்புரம் மாவட்ட சிறப்பு நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்ற நிலையில் 2016இல் வழக்கில் இருந்து விடுதலை செய்து நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. விழுப்புரம் நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் மேல்முறையீடு செய்தனர். வருமான வரி கணக்கு, சொத்து விவரங்களுடன் 39 சாட்சிகளிடம் மேற்கொண்ட புலன் விசாரணைகளை முன்வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை தரப்பில் வாதிடப்பட்டது. பொன்முடியின் மனைவிக்கு சொந்தமான 110 ஏக்கர் விவசாய நிலத்தில் வரும் வருமானத்தை பொன்முடியின் வருமானமாக காட்டுவதாக அமைச்சர் பொன்முடி தரப்பில் வாதம் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து வருமான வரி கணக்கு அடிப்படையில் அமைச்சர் பொன்முடி மனைவி விசாலாட்சியை வழக்கில் இருந்து விடுதலை செய்தது தவறு என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே இருவரையும் விடுதலை செய்த தீர்ப்பை ரத்து செய்வதாக உயர்நீதிமன்றம் கடந்த 19ஆம் தேதி தீர்ப்பளித்தது. இன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் சொத்து குவிப்பு வழக்கில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி, அவரது மனைவி விசாலாட்சிக்கு 3 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. மேலும் சொத்து குவிப்பு வழக்கில் 50 லட்சம் அபராதம் விதித்து உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியுள்ளது. பொன்முடி குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ளதால் உயர்கல்வித்துறை பொறுப்பு அடுத்து யாருக்கு கொடுக்கப்படும் என்ற எதிர்பார்ப்பு எழுந்திருந்தது. இந்நிலையில் பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரபினர் நலத்துறை அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு கூடுதல் பொறுப்பாக உயர்கல்வித்துறை ஒதுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் இன்று மேலும் 3 எதிர்க்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்ட நிலையில் இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரித்துள்ளது. நாடாளுமன்றத்தில் நடப்பு குளிர்கால கூட்டத்தொடரில் கடந்த வாரம் புகுந்த மர்ம நபர்கள் வைத்திருந்த வண்ண புகை குண்டுகளை வீசியதால் நாடாளுமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் 6 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறது. இதனிடையே நாடாளுமன்றத்தில் பாதுகாப்பு குறைபாடு ஏற்பட்டது தொடர்பாக மத்திய உள்துறை மந்திரி அமித்ஷா விளக்கம் அளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி வருகின்றன. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. இதையடுத்து நாடாளுமன்ற அவை நடவடிக்கைகளுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக இரு அவையிலும் எதிர்க்கட்சிகளை சேர்ந்த 143 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம் செய்யப்பட்டனர். இந்நிலையில் மக்களவையில் இன்று எச்சரிக்கையை மீறி மக்களவை நடவடிக்கைகளை முடக்க முயற்சித்த புகாரில் காங்கிரஸை சேர்ந்த டி.கே. சுரேஷ், நகுல்நாத் மற்றும் தீபக் பைஜ் ஆகிய 3 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இதனால் நாடாளுமன்றத்தின் இரு அவையிலும் இடைநீக்கம் செய்யப்பட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டத்தில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை மத்திய குழு நேரில் சென்று பார்வையிட்டு பொதுமக்களின் குறைகளை கேட்டறிந்தனர். நெல்லை மாவட்டத்தில் மழை வெள்ளம் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் கடும் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதி, சிந்து பூந்துரை, மீனாட்சிபுரம், சிஎன் கிராமம், கைலாசபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடியிருப்புகளை வெள்ள நீர் சூழ்ந்தது. இதனால் பொதுமக்கள் பாதிப்படைந்த நிலையில் பெரும்பாலானவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த மழை வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்ய தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணைய ஆலோசகர் கீர்த்தி பிரதாப் சிங் தலைமையில் மத்திய குழுவினர் நெல்லை வந்தனர். இந்த குழுவில் சாலை போக்குவரத்து துறை தலைமை பொறியாளர் விஜயகுமார், ஜல்சக்தி அமைச்சக இயக்குனர் ஆர். தங்கமணி, நிதித்துறை துணை இயக்குனர் ரெங்கநாத் ஆதம், ஹைதராபாத்தில் உள்ள மத்திய வேளாண் இயக்குனர் முனைவர் கே. பொன்னுசாமி, மின்சாரத்துறை துணை இயக்குனர் ராஜேஷ் திவாரி, ஊரக வளர்ச்சித்துறை கூடுதல் இயக்குனர் பாலாஜி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர்.
இதனை அடுத்து வெள்ளம் சூழ்ந்து பாதிப்பான நெல்லை சந்திப்பு பேருந்து நிலைய பகுதிகளை பார்வையிட்ட அவர்கள் நெல்லை டவுன் காட்சி மண்டபம் பகுதியில் மழையால் பாதிக்கப்பட்ட இடிந்த வீடு, கால்வாய் மற்றும் கழிவுநீர் ஓடை ஆகியவற்றை பார்வையிட்டு பொதுமக்களிடமும் பாதிப்புகளை கேட்டறிந்தனர். முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியதை தொடர்ந்து கேரளாவிற்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பெய்து வந்த கனமழை காரணமாக முல்லை பெரியாறு அணைக்கு நீர்வரத்து அதிகரித்து அணையின் நீர்மட்டம் உயரத் தொடங்கியது. இந்த நிலையில் அணையின் நீர்மட்டம் 140 அடியை எட்டியது. இதனைத் தொடர்ந்து கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டம் வண்டிப்பெரியாறு, வல்லக்கடவு, சப்பாத்து, உப்புதரா ஆகிய பகுதிகளில் முல்லை பெரியாற்றின் கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு முதல்கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் 141 அடியை எட்டும் போது இரண்டாவது கட்ட வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்படும். மேலும் அணையின் நீர்மட்டம் 142 அடியாக உயரும் போது மூன்றாவது மற்றும் இறுதிக்கட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அணைக்கு வரும் நீர் உபரி நீராக அப்படியே கேரள பகுதிக்கு வெளியேற்றப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் 26ஆம் தேதி வரை மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட செய்திக்குறிப்பில் லட்சத்தீவு மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி தற்போது தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது. இதன் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் வருகிற 26ஆம் தேதி வரை லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட தூத்துக்குடி மாவட்ட மக்களுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள அரசு துறை, தன்னார்வலர்கள், வர்த்தகர்கள், பொதுமக்கள் வழங்கிய 10 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி, பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினர் நிவேதா முருகன் ஆகியோர் கொடியசைத்து அனுப்பி வைத்தனர். அதேபோல் தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இரண்டாம் கட்டமாக அரியலூர் மாவட்டத்தில் இருந்து 3.7 லட்சம் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கொடியசைத்து அனுப்பி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் காலை முதலே நகரின் பல்வேறு இடங்களில் அடர்ந்த பனிமூட்டமானது நிலவியது. இதனால் ஏரிச்சாலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அடர்பனி மூட்டத்தின் காரணமாக சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் தங்களின் வாகனங்களை இயக்க முடியாமல் முகப்பு விளக்குகளை எரிய விட்டவாறு சென்றனர். மேலும் எதிரே வரும் வாகனம் தெரியாமல் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். வேலூர் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களின் தொழிலாளர்கள் சம்மேளன மாநில மாநாடு நடைபெற்றது. மாநில தலைவர் அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநாட்டை சிறப்பு தலைவர் லட்சுமணன் துவங்கி வைத்தார். இதில் அரசு போக்குவரத்து கழகங்களை தனியார் மயமாக்க கூடாது, காலி பணியிடங்களை நிரப்பி வரும் பட்ஜெட்டில் அரசு போக்குவரத்து கழகத்திற்கு ஏற்படும் நஷ்டத்திற்காக சிறப்பு நிதி ஒதுக்க என கோரிக்கை விடுத்தனர். காலம் பார்க்காமல் இரவு பகலாக உழைக்கக்கூடிய அந்த போக்குவரத்து ஊழியர்கள் கூட பார்த்துருக்கலாம். பெருவெள்ள மழையில கூட தனியார் பஸ்லாம் அந்த அளவுக்கு வேலை செய்யணும். போக்குவரத்து கழகம் தான் அந்த செய்திருக்காங்க. எனவே தீபாவளியாக பொங்கலாக இருக்கட்டும், மக்களை போய் சேர்ப்பாங்க கொண்டு கொடுப்பாங்களே தவிர அந்த தீபாவளி பண்டிகையிலும் பொங்கல் பண்டிகையிலையும் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்க. சன்னதமற்ற முறையிலே பாடுபடக்கூடிய போக்குவரத்து ஊழியர்களுக்கு இருக்க வேண்டிய நியாயமான கோரிக்கையை அரசு பரிசீலிக்க வேண்டும், அதற்கான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதான கோரிக்கையை வைத்து தான் அந்த மாநாட்டை அதே மாதிரி பல்வேறு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி இருக்கிறோம். அதையெல்லாம் பத்திரிகையில் கொடுத்திருக்கிறோம். எனவே இந்த அடிப்படை விஷயத்தை காரணமாக வைத்துதான் மாநாட்டுடைய நோக்கம் என்பது. ராணிப்பேட்டை மாவட்டம் பாரத மிகுமின் நிறுவனத்தின் குடியிருப்பு பகுதியில் ஒரே இரவில் அடுத்தடுத்து 7 வீட்டின் பூட்டை உடைத்து 20 சவரன் தங்க நகைகளை மர்ம நபர்கள் கொள்ளையடித்து சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவம் குறித்து காவல் துணை கண்காணிப்பாளர் பிரபு தலைமையிலான காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு கொள்ளையர்களை தேடும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர்.
நாடாளுமன்றத்தில் காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்களை இடைநீக்கம் செய்ததற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருப்பத்தூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பிரபு தலைமையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை கைது செய்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. திருப்பூரில் கொங்கு மக்கள் முன்னணி சார்பில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாட்டில் அனைத்து தமிழ் சாதிகளும் உண்மையான சமூக நீதியை பெற்றிடவும், சமூக மக்கள் எண்ணிக்கை சதவிகிதத்தில் இடஒதுக்கீடு வழங்க மத்திய மாநில அரசு சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது. தமிழ்நாட்டிலே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையிலே அனைத்து தமிழ் சாதிகளுக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்ற ஒற்றை கோரிக்கையை வலியுறுத்தி இன்று கொங்கு மக்கள் முன்னணியின் சார்பாக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் கோரிக்கை ஆர்ப்பாட்டம் தமிழக அரசை வலியுறுத்தி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழக அரசு ஒட்டுமொத்த தமிழ் சாதிகளின் கோரிக்கையான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை உடனடியாக நடத்தி எண்ணிக்கையின் அடிப்படையிலே அனைத்து சாதியினருக்கும் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். உடனடியாக தமிழக அரசு ஒரு ஆணையத்தை அமைத்து தமிழகத்திலே சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக தமிழக அரசுக்கு வைத்துக் கொள்கிறோம். எஸ்ஆர்பி இந்தியா வாட்டர் எக்ஸ்போ 7வது பதிப்பு டிசம்பர் 21, 22, 23 ஆகிய தேதிகளில் சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக விஞ்ஞானி பவானி கலந்து கொண்டு துவங்கி வைத்தார். இந்த எக்ஸ்போவில் உதிரிபாக உற்பத்தியாளர்கள், விநியோகஸ்தர்கள் மற்றும் டீலர்களை தங்கள் வணிகத்திற்கான வலையமைப்பை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இது குறித்து செயலாளர் ராமமூர்த்தி பேசும்போது, இந்த எக்ஸ்போவில் 250க்கும் மேற்பட்ட ஸ்டால்கள் மற்றும் சர்வதேச சமூகத்தின் கண்காட்சியாளர்களுடன் இந்த நிகழ்வில் பங்கேற்பதாகவும் 300 கோடிக்கு மேல் வர்த்தகம் நடக்கும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் டிசம்பர் மாதங்களில் கிறிஸ்துமஸ் வரவேற்கும் விதமாக சிலுவை பூக்கள் பல்வேறு பகுதிகளில் பூத்து குலுங்குகிறது. இவ்வகை பூக்கள் டிசம்பர் மாதத்தில் மட்டும் பூப்பதாலும், இது சிலுவை வடிவத்தில் இருப்பதனாலும் சுற்றுலா பயணிகளிடையே பெரிய வரவேற்பை பெற்றுள்ளது. இந்த அரிய வகை சிலுவை பூக்களை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் கொடைக்கானலுக்கு வருகை தருகின்றனர். திருவண்ணாமலையில் தெற்கு மாவட்ட மதிமுக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் தேவராஜ் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாநில பொருளாளர் செந்தில் அதிபன், மாநில தணிக்கை குழு உறுப்பினர் பாசறை பாபு, மாவட்ட செயலாளர் சீனி கார்த்திகேயன், நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி, மாநில இலக்கிய அணி துணை செயலாளர் பூபாலன் உள்பட பலரும் கலந்து கொண்டனர். இயக்கத்தை சிறப்பாக நடத்தி 50 லட்சம் கையெழுத்துக்களை பெற்று தலைவர் வைகோ அவர்கள் குடியரசுத் தலைவர் அலுவலகத்திலே ஒப்படைத்தார்கள். அதற்கு பின்னர் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாடு முழுவதும் நாடாளுமன்ற தொகுதிகளில் வாக்குச்சாவடி முகவர்களை தேர்வு செய்வதற்கான ஏற்பாடு நடைபெற்று தொடர்ந்து அதுவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதற்கு பிறகு நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தமிழ்நாட்டு மக்களிடத்திலே நிதி திரட்டுவதற்கு நிதியளிப்பு நிகழ்ச்சி, ரசீது புத்தகங்கள் வழங்குகிற நிகழ்ச்சி இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு திருவண்ணாமலை தெற்கு மாவட்டத்தில் நிதியளிப்பு புத்தகத்தை வழங்கியும் வாக்குச்சாவடி முகவர்களை நியமிப்பது குறித்தும் முடிவெடுப்பதற்காக இந்த மாவட்ட செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் வட்டார வளர்ச்சி அலுவலகம் அருகே புழுதி பறக்கும் சாலையை கண்டித்து பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீஞ்சூர் அருகே புழுதி பறக்கும் சாலையால் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதாகவும், மேலும் குழந்தைகள், முதியவர்கள் என அனைத்து தரப்பினருக்கும் சுவாச கோளாறு ஏற்படுவதாகவும் குற்றம் சாட்டினர். திருச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் குற்றவியல் வழக்கறிஞர் சங்கம் மற்றும் துளசி பார்மசி இணைந்து நடத்தும் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனை முகாம் நடைபெற்றது. இதனை மாவட்ட நீதிபதி கே பாபு மற்றும் தலைமை குற்றவியல் நீதிபதி NS மீனா சந்திரா ஆகியோர்
துவக்கி வைத்தனர். இம்முகாமில் அனைத்து வழக்கறிஞர்களும் குடும்பத்துடன் கலந்து கொண்டு பரிசோதனை செய்தனர். சென்னையில் கோக் ஸ்டுடியோவின் இது செம வைப் 2ஆம் சீசன் வெளியீட்டு விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. உலகெங்கிலும் உள்ள ரசிகர்களை மிகவும் கவர்ந்த அறிமுக சீசனை தொடர்ந்து கோக் ஸ்டுடியோ தமிழின் 2வது பதிப்பை கொக்கோ கோலா வழங்குகிறது. 2024ஆம் ஆண்டில் கோக் ஸ்டுடியோ தமிழ் யூடியூப் சேனல் வெளியாக உள்ளது. இவ்விழாவில் ஆண்ட்ரியா, ராப் பாடகர் அறிவு, ஷான் ரோல்டன், ராஜலட்சுமி, சத்யபிரகாஷ், RK ஆதித்யா, சஞ்சய் சுப்பிரமணியன் உள்ளிட்ட கோக் ஸ்டுடியோ தமிழ் சீசன் 2வின் பிரபலங்கள் கலந்து கொண்டனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்க மாநில தலைவர் விஸ்வநாதன் தலைமையில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரை நிர்வாண பிச்சை எடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக ஏரி மற்றும் ஆற்றுப்பாசன விவசாயிகள் சங்கம் சார்பாக மத்திய அரசு புதிய மின்சார திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், கர்நாடகாவில் இருந்து உரிய நீரினை பெற்றுத்தர மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், படைப்புழுக்களால் பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ள மக்காச்சோள விவசாயிகளுக்கும் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தினர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்து 5825 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் ஒரு சவரன் ஆபரண தங்கத்தின் விலை 80 ரூபாய் குறைந்து 46,600 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 50 காசுகள் உயர்ந்து 1 கிராம் வெள்ளி 80 ரூபாய் 70 காசுகளுக்கும் 1 கிலோ வெள்ளி 80,700 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. சீனாவின் கன்சூ மற்றும் குயிங்காய் நகரங்களில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் இதுவரை 134 பேர் உயிரிழந்துள்ளனர். வடமேற்கு சீனாவில் மலை பிராந்தியத்தில் கடந்த 19ஆம் தேதி நள்ளிரவில் திடீரென நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.2 பதிவானது. இந்த நிலநடுக்கத்தால் இடிபாடுகளில் சிக்கி 134 பேர் உயிரிழந்த நிலையில் 1000த்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் காரணமாக பல இடங்களில் சுவர்களில் விரிசல் ஏற்பட்டது. ஏராளமான கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் சேதமடைந்தன. மின் விநியோகம் மற்றும் தொலைத்தொடர்பு துண்டிக்கப்பட்டது. மேலும் உள்கட்டமைப்புகள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடுமையான பனிப்பொழிவால் மீட்பு பணிகள் சவாலாக இருப்பதாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள தூத்துக்குடி மாவட்டத்தில் நேரில் சென்று ஆய்வு செய்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். மீட்பு மற்றும் நிவாரண பணிகளை விரைந்து முடித்திட அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் உத்தரவு. நீலகிரி வனவிலங்கு சரணாலயத்தில் 10க்கும் மேற்பட்ட புலிகள் இறப்புக்கு காரணம் என்ன? வைகோ கேள்விக்கு அமைச்சர் பதில். சொத்து குவிப்பு வழக்கில் அமைச்சர் பொன்முடிக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து உயர்நீதிமன்றம் உத்தரவு. கூடுதல் பொறுப்பாக அமைச்சர் ராஜ கண்ணப்பனுக்கு உயர்கல்வித்துறை ஒதுக்கீடு. நாடாளுமன்றத்தில் மேலும் 3 எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இடைநீக்கம். இடைநீக்கம் செய்யப்பட்ட உறுப்பினர்களின் எண்ணிக்கை 146ஆக அதிகரிப்பு. தமிழகத்தில் 26ஆம் தேதி வரை ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.